ஜீசஸ். அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து தேவனை தொழுது கொள்ளவும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் நான் முதலாவது என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக ஒரு நல்ல அழைப்பு கொடுத்த சபை போதகருக்கும் நான் இயேசுவின் நாமத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே இந்த 2வது ஆராதனையிலே இத்தனை பேர் வந்திருக்கிறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி இட்லி குருமா செஞ்சு சாப்பிட்டு படுத்திருப்பாங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதை பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. விசேஷமாக இன்றுதான் புதிதாக வந்த அன்பு சகோதரனும் சகோதரிகளையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே கர்த்தரை வார்த்தை கொடுக்கும்படியாக எனக்கு தேவன் கொடுத்த வார்த்தை உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபத்தோடு முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் நாம் வாசித்தோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு 2:10-11. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நம்ம எல்லார் கண்களை மூடுவோம். பேசுகிற பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆவியானவருக்கு சபைக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆவியானவரே, இன்னும் ஒரு விசை எங்களோடு பேசுங்கப்பா. நீர் ஒருவர் பேசுகிற தேவன் அல்லவா, எங்களோடு பேசும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த அருமையான 2ஆம் ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிறிஸ்துவின் பிறப்பின் இந்த நல்ல நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்த அந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சபையார் நாங்கள் அத்தனை பேரும் இன்னும் ஒரு விசை நம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆவியானவர், சபைக்கு நீர் பேசுவீராக, நீ சபைக்கு பேசுவீராக. இந்த காலை ஆராதனை இன்னும் ஒரு விசை உம்முடைய நாமமும் உம்முடைய வார்த்தை மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகான மகிமை உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சபையார் எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன், ஆமேன். மறுபடியும் வசனத்தை வாசிங்கம்மா. சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயையும் மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரம் எங்கிருந்து வருது? கிழக்கிலிருந்து அந்த நட்சத்திரம் வருகிறது. இவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்துதான் புறப்பட்டு வருகிறார்கள். ஏன் கிழக்கிலிருந்து வர வேண்டும்? மேற்கிலிருந்து வரலாம், தெற்கிலிருந்து வரலாம். ஏன் கிழக்கிலிருந்து வர வேண்டும்? ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கிழக்கிலே ஏதேனை தேவன் உண்டாக்கி அதிலே மனுஷனை வைத்தார். அந்த ஏதேன்ல மனுஷன் பாவம் செய்து விழுந்து
மனு குலத்திற்கே ஒரு பாவ சந்ததியாய் மாற்றின அந்த கிழக்கிலே தான் பாவம் உண்டானது. அந்த பாவத்தை அழிப்பதற்கு தான் கிழக்கிலிருந்து ஒரு நட்சத்திரம் அப்படியே நகர்ந்து வந்து எது வரைக்கும் வந்து நின்றது? இயேசு இருக்கிற வீட்டுக்கு வரைக்கும் வந்து நின்றுச்சு. தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்தார். தமது ரூபத்தின்படி தமது சாயலின்படி படைத்தார். ஆனால் அவனோ ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை விட பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்து அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். மறுபடியுமாய் அந்த மனிதன் தேவ சாயலை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நமக்காக அனுப்பினார். அவருக்கு பேரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஏதோ நம்மளை போல பிறந்து ஜாலியா வீடு பங்களா காரு வாங்கி ஜாலியா வாழ்வதற்காக இயேசு பிறக்கவில்லை. பிறந்ததே எதற்காக தெரியுமா? மரிப்பதற்காக. எதற்காக மரிக்க வேண்டும்? பாவத்திலே விழுந்திருக்கிற ஜனங்களை தூக்கி எடுப்பதற்காக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்தார். ஐயா, அந்த பயங்கரமான குழியில விழுந்தவனை, உளையான சேற்றிலே விழுந்து கிடக்கிறவனை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் காப்பாற்ற முடியாது. என் இயேசு ஒருவர் தான் தூக்கி எடுக்க முடியும். அந்த குழியிலிருந்து ஒருவரும் தூக்க முடியும். தூக்க போனவனும் கீழே விழுவான ஒழிய ஒருவனும் மேல வர முடியாது. அதிலிருந்து தூக்கதான் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். நான் கூட கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கல, இந்து குடும்பத்தில் பிறந்தவன். எங்க அப்பா கோயில்களே காலட்சேபம் பண்ணக்கூடியவர். நாங்கள் விக்கிரக ஆராதனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். சிறு வயதிலிருந்து எங்க அப்பா கூடயே எல்லா கோயிலுக்கு போவேன். அவர் அநேக புராணங்களை சொல்லுவார். கேட்டு கேட்டே வளர்ந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தபோது இந்த 6வது அறிவு சொல்லுவாங்க, பகுத்தறிவு, அது கொஞ்சம் எனக்கு வேலை செய்ய ஆரம்பித்த போது எனக்கு அது மேல் இந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு, இவையெல்லாம் வெறும் கதைகளும் புராணங்களும் மனிதன் எழுதுனது என்று சொல்லி, இந்த கடவுள் கிடையாது, எல்லாம் பொய், எல்லாரும் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தி துட்டு சம்பாதிக்கிறான்னு சொல்லி கடவுளே இல்லை என்று நாஸ்திகனாக வாழ்ந்தவன். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நான் நாஸ்திகனாக வாழ்ந்தவன். அந்த 10 வருடமும் நான் டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணது யாருன்னு கேட்டா கிறிஸ்தவர்களை. இயேசு ஒரு கடவுளே கிடையாது, அவர் வெளிநாட்டு கடவுள், நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டு வந்து இந்திய தேசத்திலே மத பிரச்சாரம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைக்கும் விரோதமாய் செயல்பட்டவன். துன்மார்க்கமான ஜீவியத்தை வாழ்ந்தவன். எங்க வீட்டில் என்ன கண்டா எங்க வீட்லையும் பயப்படுவாங்க, என் ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க பயப்படுவாங்க. துன்மார்க்கமான ஜீவியம். சென்னை ஐனாவரத்தில் CSI சர்ச் ஒன்று இருக்கு. 31st நைட்டு வாட்ச் நைட் சர்வீஸ். என் ஃப்ரெண்ட் அந்த சர்ச்சில் பிலீவர். அந்த சர்ச்சுக்கு நான் போகும்போது ஃபுல்லா குடித்து விட்டு போய் அந்த ராத்திரி ஆராதனையிலேயே பிரச்சனை பண்ணவன். அப்படி வாழ்ந்த என்ன தான் எந்த கடவுள் இயேசு கடவுள் தெய்வம் இல்லை என்று சொன்னனோ, அவர் என்னையும் சந்தித்து உங்கள் முன்பதாக ஒரு மனிதனாய் மாற்றியிருக்கிறார். ஏன்னா மனுஷன் என்று சொல்வதற்கே தகுதி இல்லாத உண்மை. நான் உண்மை சொல்லுவேன். வாழ்க்கை அந்த பட்ட வாழ்க்கை துன்மார்க்கமான ஜீவியம், துன்மார்க்கமான ஜீவியம். நான் அதே லைன்ல போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருப்பேனோ தெரியாது. நான் என்ன புதைச்ச இடத்துல ஒரு மரமே முளைச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை. ஆனா எல்லாவற்றுக்கும் சேர்த்து இயேசு எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை கொடுத்தார். இந்த உலகம் கொடுக்க நான் எவ்வளவோ குடிச்சிருக்காங்க, 24 hours குடிச்சிருக்கிறேன். ஆனா அவையெல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமானது. ஒருவரும் கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு சொன்னார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். உலகத்தில் எந்த ஆண்டவர் சொன்னாரையா? உலகத்தில் எந்த ஆண்டவர் சொன்னார் என் சமாதானத்தை தரேன்னு சொல்லி? அந்த சமாதானத்தை கொடுத்துதான் இன்றைக்கு உங்கள் முன்பதாக தேவன் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த இயேசு ஒருவர் தான் மெய்யான தேவன்.
பாவிகளும் துரோகிகளும் ஆகிய இருக்க எனக்கு கூட இயேசு என்ன கொடுத்தார் தெரியுமா? ஜீவனை கொடுத்தார். எவனா கொடுப்பானா? யாரா கொடுப்பாங்களா? நண்பனுக்காக நண்பன் என்ன செய்ய மாட்டான்? உயிரை வாங்குவானோட உயிரை என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். ஆனா அவர் இல்லைன்னு சொன்னேன். ஆனா என்ன போல ஒரு துரோகியை கூட இயேசு நேசித்து இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக என்னை ஒரு மனிதனாய் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த இயேசுவின் அன்புக்கு அளவே கிடையாது, அளவே கிடையாது. நீங்க இதுவரைக்கும் எவ்வளவாய் நீங்கள் அவருக்கு விரோதமாய் பேசியிருந்தாலும் செய்திருந்தாலும் உங்களை மன்னித்து உங்களை மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு விரோதமாய் நான் பேசி அதை குறித்து தரைக்குறைவாய் நான் செஞ்சு அதுக்கு விரோதமான என்ன காரியம் செய்யறேன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனிக்காரன் எனக்கு வேலை கொடுப்பானா? சொல்லுங்க, கொடுக்க மாட்டான். ஆனா எந்த இயேசுவை நான் எவ்வளவு தரைக்குறைவாய் விரோதமாய் பேசினோ அதே இயேசு அவருடைய திராட்சை தோட்டத்தில் என்னை உடன் வேலையாளர் மாற்றிருக்காருன்னா அவருடைய அன்புக்கு அளவு இருக்காயா? அவருடைய அன்புக்கு அளவு இருக்கா? அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் தான் இன்னைக்கு முதல் முறையா வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகத்தில் இயேசு பிறந்தார், அது தெரியும். உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறந்தார்னா எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதெல்லாம் கவனிக்கணும். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து மரியாளையும் இயேசுவையும் மரியாளையும் கண்டு என்ன செய்தார்களாம்? சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். எதை? இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா ஹிம்னா யாரு? இயேசுவை. நாம் பணிந்து கொள்வதற்கும் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஞானிகள், ஞானம் உள்ளவர்கள் யாரை பணிந்து கொள்ளவில்லை? யாரை பணிந்து கொள்ளவில்லை? மரியாளை பணிந்து கொள்ளவில்லை. யாரை பணிந்து கொண்டார்கள்? இயேசுவை பணிந்து கொண்டார்கள். மரியாள் பரிசுத்தமான ஸ்திரீ, தப்பே டவுட்டே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு பரிசுத்த ஆவியான நிழலிட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு காரணமாய் இருந்த பாத்திரம்தான் மரியாள், அது டவுட்டே கிடையாது. ஆனால் ஆராதனை, தொழுது கொள்ளுதல், துதி, ஸ்தோத்திரத்துக்கு எல்லாவற்றுக்கும் பாத்திரம் யார்? ஒருவர் தெரியுமா? என் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவருக்கு தான் எல்லாவற்றுக்கும் பாத்திரமானவர். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொழுது கொள்ள வேண்டிய இந்த அந்த அதிகாரத்தை மத்திய 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் எதுவும் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 8ஆம் வசனம் 11ஆம் வசனம் 3 வாசித்து பாருங்களேன். மறுபடியும் வரக்கூடிய ஒரு வார்த்தை வர்ஷிப், பணிந்து கொள்ளுது. தமிழ்ல புதிய ஏற்பாட்டில் முதல் வர்ஷிப் எங்க தெரியுமா வருது? மத்திய 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், 8ஆம் வசனத்தில் வரும், 11ஆம் வசனத்தில் வரும். ஆராதனைக்கு துதிக்கு பாத்திரர் யார் தெரியுமா? என் இயேசு ஒருவர் மாத்திரமே. இயேசு ஒருவர் மாத்திரமே. அந்த சாஸ்திரிகள் வந்து ஆண்டவருக்கு என்ன கொடுத்தார்கள்? காணிக்கையை வைத்தார்கள். இப்போ நீங்க எல்லாரும் காணிக்கை போட்டீங்க, ஸ்தோத்திரம். நான் பணத்தை குறித்து பேச வரல. சாஸ்திரிகள் கொடுத்த காணிக்கையையும் நாம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்மை இன்னும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர்கள் 3 காரியத்தை காணிக்கையாக கொடுத்தார்கள். 1 பொன், 2 தூப வர்க்கம், 3 வெள்ளை போலம். இது 3ம் நாம் ஒவ்வொரு நாளும் யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? காணிக்கையாக இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். இது சபைக்கு வருவது மாத்திரமல்ல, சபைக்கு கண்டிப்பாய் வர வேண்டும். சபை கூடி வருவதில் நாம் என்ன செய்யக்கூடாது? வர வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், என்னுடைய வீட்டிலையும், என் தனி ஜபத்திலையும், என்னுடைய குடும்ப ஜபத்திலையும் இந்த 3 காரியத்தை நான் காணிக்கையாக கொடுப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மில் அதிக பிரியமுள்ளவராக இருந்து நம்மை இன்னும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 3 காரியங்கள் நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பொன். எதை குறிக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 60:6. ஒட்டகத்தின் ஏராளமும் ஒட்டகங்களும்
சேபாவில் உள்ள யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கர்த்தரின் துதிகளை பிரசித்திப்படுத்துவார்கள். பொன்னையும் தூப வர்க்கத்தையும். பொன்னை கொண்டு வந்து என்ன செய்யலாம்? தேவனை, கர்த்தரை துதித்து பிரசித்திப்படுத்துவார்கள். நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3 வசனத்திலையும் கர்த்தரை தொழுது கொள்ளுவதில், தேவனை ஸ்தோத்தரிப்பது, தேவனை ஆராதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது. என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கும் கோடேன். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்முடைய பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்லா துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், தேவனை நன்றாய் மகிமைப்படுத்த வேண்டும். அது பொன்னை கொடுத்து காணிக்கையாய் கொடுப்பதற்கு சமானமாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நாம் எவ்வளவாய் துதிக்கிறோமோ வீட்டில் இருக்கும்போது, துதிக்க துதிக்க அந்த துதியின் மத்தியிலே என் தேவன் இருப்பார். நம்மை கர்த்தர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? தேவனை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் துதிப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செஞ்சிருவோம்? கேள்வி கேட்க ஆரம்பிப்போம், முறுமுறுக்க ஆரம்பிப்போம். அப்பதான் பிரச்சனை என்ன ஆகுது? இன்னும் பெருசாய் மாறும். நீங்க அதிகமாய் பிரச்சனை வளர வளர அதிகமாய் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண, துதிக்க, தேவனை ஆராதிக்க ஆராதிக்க அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் என் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அது மத்தியில் அவர் வந்துருவாரு. வந்த பிறகு அங்க பிரச்சனை நிக்க முடியுமா? சத்துருவின் போராட்டம் நிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். நாம் பிரச்சனையை என்னால உங்களால் தீர்க்க முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் என் இயேசுக்கு அது லேசான காரியம். அவர் வரணும் சொன்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? நல்ல தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், தேவனை நல்லா துதிக்க வேண்டும், தேவனை நல்ல மனதார ஆராதிக்க வேண்டும். இங்க சபையில், இந்த காலத்துல சபையில எல்லாம் வாய் தந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொல்ல வேண்டிய இருக்கு. சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வாய திறக்க மாட்டாங்க. அது லிப்ஸ்டிக்ல அப்படியே ஒட்டிச்சு, வாய் திறக்க மாட்டேங்குது. சபைக்கு நம்ம எதுக்கு வரோம் சொல்லுங்க பார்க்கலாம்? இன்னைக்கு என்ன வந்திருக்கிறோம்? அடுத்தவங்க என்ன புடவை கட்டிருக்கிறாங்க, அது காஸ்ட்லி புடவையா, என்னோட காஸ்ட்லியா, சீப்பா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வந்திருப்போம். அதுக்கு வரக்கூடாது. சபைக்கு எதுக்கு வர்றோம்? தேவனை துதிப்பதற்கு. அல்லேலூயா. பத்தியா 4 பேர் தான் சொல்றீங்க, மீதியெல்லாம் யாரும் சொல்ல. இதுக்கு வாய் என்ன செய்ய மாட்டேங்குது? திறக்காது. மற்றவங்களை குறிச்சு பேச சொல்லுங்க, வாய் இங்கிருந்து திண்டிவனம் வரைக்கும் நீளும். ஆனா சபையில வந்து அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்ல சொல்லுங்க, வாய். எப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? முதல் காரியம், தேவனை நன்றாக புகழ்ந்து துதித்து பாட வேண்டுங்க. உன் குரல் வலையெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஓ, இந்த மாதிரி சித்ரா மாதிரி நல்லா பாடுறாங்க, இவர் எஸ்பிபி மாதிரி பாடுறாங்க. குரல் முக்கியம் இல்லைங்க. நம்முடைய இருதயம் நன்றினால் நிறைந்து கழுத கத்துறா மாதிரி கத்தினாலும் என் தேவன் அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், குரல் வளத்தை பார்க்குது. நான் கரெக்டா மியூசிக் ஏற்ற மாதிரி பாடுறேன்னா, தாளத்துக்கு ஏற்ற மாதிரி பாடுறேன், அதெல்லாம் கிடையாது. அவர் பார்ப்பது ஒன்னே ஒன்று, என் மகள், என் மகன் நான் செய்த நன்மைகளை நினைத்து இருதயம் நன்றினால் நிறைந்து, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அது நிறைஞ்சு நம்ம பாடுற பாட்டு, துதிக்கிற சத்தத்தை கேட்க என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். சபைக்கு வந்தா இன்னைக்கு அன்னைக்கு நிறைய சபைகளுக்கு போகிறேன். பாஸ்டரும் சரி, வர்ஷிப் நடத்துறவங்களும் சரி, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் தருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சில சபையில பார்த்தீங்கன்னா கையை கட்டிட்டு அட்டென்ஷன்ல நிற்பாங்க, நேபுகாத்நேச்சர் செஞ்சு வச்ச சில மாதிரி நிற்பாங்க. கொஞ்சம் கூட அந்த அந்த துதி ஸ்தோத்திரம் ஆராதனைக்குள் வரவே மாட்டேன்றாங்க. முதல் காணிக்கை நாம் செலுத்த வேண்டியது எது தெரியுமா? அதுதான் முதல் காணிக்கை. சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன செய்தார்கள்? அவர்கள் பணிந்து கொண்டார். வர்ஷிப். புதிய ஏற்பாட்டில் முதல் வர்ஷிப் என்ற வார்த்தை மத்தேயு 2:2 வருது. பழைய ஏற்பாட்டில் முதல் எங்க வருதுன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் ஈசாக்கும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு
உங்களை திரும்பி வருவோம் என்றார். ஃபர்ஸ்ட் தொழுதுக்குள் இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தா வர்ஷிப். ஃபர்ஸ்ட் பழைய ஏற்பாட்டில் வர வர்ஷிப் எங்க தெரியுமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஆபிரகாம் சொல்றான், வேலைக்கார் இங்கே நில்லுங்க, கழுதியை பார்த்துட்டு இங்கே நில்லுங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டும் போய் நாங்கள் தேவனை என்ன செய்துவிட்டு வருகிறோம்? தொழுது விட்டு வருகிறோம். நம்முடைய தொழுது கொள்ளுதல் ஆராதனை எப்படி இருக்கணும் தெரியுமா? பைபிள்ல சொன்ன மாதிரி இருக்கணும். இன்னைக்கு ஆராதனை என்னவாயிடுச்சு? கலர் பல்பு வச்சு டமால் டிமில் மோளம் அடிச்சு ட்ரம்ஸ் அடிச்சு குதிச்சு ஆடுறது, அது ஆராதனை இல்லை. அது ஆராதனை அல்ல. அப்படிப்பட்ட ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்பட, எனக்கே பிரியமில்ல, நிச்சயமா ஆண்டவருக்கு நிச்சயம் பிரியப்பட மாட்டார். அது இஸ் நாட் பிப்ளிக்கல். இன்னைக்கு உலகம் சபைக்குள் வந்ததுனால ஆராதனை கூட எப்படி மாறிச்சு தெரியுமா? சினிமாவா மாறிவிட்டது. நோ, பைபிள் நல்லா படிக்கணும். ஆபிரகாமும் ஈசாக்கும் தேவனை தொழுது கொள்ள போகும்போது கீபோர்டோ கிட்டாரோ ட்ரம்ஸ் எல்லாம் கொண்டு போல. ஈசாக்கு தலைமையில் என்ன இருந்துச்சு? வேற கையில், அப்பா கையில் என்ன இருந்துச்சு? கத்தி. அப்புறம் வேற என்ன இருந்தது? நெருப்பு. இவங்க 2 பேரும் போறாங்க. இவங்க ஆராதனை செஞ்சு முடிச்ச உடனே ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். வாசிங்கள், 12ஆம் வசனத்தை வாசிங்கள், அதே அதிகாரத்தில். அப்பொழுது கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் பிள்ளையாண்டின் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக உன் பிள்ளையை ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப ஆராதனையில் கர்த்தர் என்ன பார்த்தாரு? என்ன பார்க்கிறார் ஆராதனையில? தேவ பயத்தை பார்க்க. இன்னைக்கு நடக்கிற ஆராதனையில் தேவ பயம் இருக்கா? நீ டிவியில பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குற ஆராதனையில் தேவ பயம் இருக்கா? ஆராதனை யாருக்குங்க? நான் மறுபடியும் கேட்கிறேன், ஆராதனை யாருக்கு? தேவனுக்கு. ஆராதனை நடக்கும்போது எல்லாம் வீடியோ எடுத்துன்னு போட்டோ எடுத்துன்னு வேடிக்கை பார்த்துங்களா? அது ஆராதனையா? அது பேர் ஆராதனையா? இங்க ஆண்டவர் நம்ம பார்க்கிறாரு, உன் டான்ஸை பார்க்கல, கலர் லைட்டை பார்க்கல, ஒருத்தன் பேடு வாசிக்கிறான், ட்ரம்ஸ் வாசிக்கிறான், உள்ளேருந்து புகை வருதுங்க. சினிமாவில் வர புகை வருதுங்க. கேட்டா அந்த புகை மேகமா, தேவ மேகத்தில் வராரு. எங்க இவன் பின்னால வச்சு விட்டுட்டு மேகத்தில் வராரு ஆண்டவர். எங்க போது பாருங்க கிறிஸ்துவம். அதெல்லாம் ஆராதனை. என் ஆராதனையிலே, உங்கள் ஆராதனையிலே சபையா இருந்தாலும் வீடா இருந்தாலும் ஆண்டவர் பார்க்கிறது ஒன்னே ஒண்ணு, என்ன தெரியுங்களா? தேவ பயம். தேவ பயத்தோடு நாம் தேவனை துதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மையான காணிக்கை, பொன்னான காணிக்கை. எது தெரியுங்களா? தேவ பயம் இருக்கணுங்க. ஆராதனைக்கு வரும்பொழுது 8 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு வருவோம், 6 மணி ஆராதனைக்கு 7 மணிக்கு வருவோம். உள்ள வருது ஆராதனைக்கு வருவதில் கூட மனுஷனுடைய விசுவாசி இருதயத்தில் என்ன இல்லை? இன்னைக்கு பயம் இல்லை. பயம் இல்லை. தேவ பயம் இருந்தால் எப்படி ஓடுவோம்? எப்படி ஓடியாருவோம்? ஐயோ, நான் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ பாஸ்டரை பார்க்க போல, நான் போய் 2 பாட்டு கைத்தட்டு பாட்டு வர போல, கடந்த நாள் முழுவதும் என்னை கண்ணின் மணியே போல காத்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியா நான் போகிறேன். நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவது என் சாமர்த்தியமோ என்னுடைய திறமை கிடையாது. ஆண்டவர் போடுற பிச்சை. ஐயா, பிச்சை. எத்தனை பேர் விபத்தில் சாவுறாங்க, எத்தனை பேர் அடிபடுறாங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அவங்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, ஆண்டோடைய பிச்சை கிருபை நாள் நிற்கிறோம். அதை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்க, துதிக்க நேரத்துக்கு பயத்தோட வர வேண்டுங்க. பயத்தோட வர வேண்டும், நடுக்கத்தோட வரணும். யாரை சந்திக்கிறோம்? சர்வ வல்லவரை சந்திக்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்த வருகிறோம், அவரை மகிமைப்படுத்த வருகிறோம், அவரை ஆராதிக்க வருகிறோம், அவரை நான் பணிந்து கொள்ள வருகிறேன். ஆராதனையிலே ஆண்டவர் பார்க்கிற ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுங்களா? தேவ பயம். அந்த பயத்தோடு செய்கிற ஆராதனைக்கு பலன் நிச்சயமாய் உண்டு. 2வது என்ன தெரியுமா பார்த்தாரு? 18ஆம் வசனம் வாசிங்க. ஆராதனை நேரத்தை பார்த்தார் ஆண்டவர். 2வது ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். வாசிங்க வாசிங்க வாசிங்க.
நல்லா கவனிங்கள். உன் சந்ததிக்குள் பூமியிலுக்குள்ள சகல ஜாதிகளும் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். ஏன் தெரியுமா? தேவனை ஆராதிப்பதிலே அவனுக்குள்ள என்ன இருந்தது? தேவ பயம் இருந்தது. கர்த்தர் குறித்த இடத்துக்கு வந்து தேவனை என்ன செய்து கொண்டான்? தொழுது கொண்டான். இன்னைக்கு அநேக பேர் வீடு மாற்றி போயிடும். பாஸ்டர், எனக்கு வீடு சர்ச்சு தூரமாக இருக்கு, நான் பக்கத்திலே ஒரு சர்ச்சுக்கு போயிடுறேன். தூரம்லாம் கிடையாதுங்க. உங்களை கர்த்தர் எந்த சபையிலே நாட்டி வைத்திருக்கிறோம் அந்த சபையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் வாரத்துக்கு மாதத்துக்கு என்ன மாற்றி கொள்கிறார்கள்? சபை மாற்றுகிறார்கள். இல்லை, தூரமாக கிடையாது. தூரமாக இருந்தால் இங்கேருந்து போத்தீஸில் போய் புடவை எடுக்க தெரில, தூரமாக இருந்தால் அந்த ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட தெரில. அது சபைக்கு மாத்திரம் என்ன தூரம்? தூரமாக இருந்தால் பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்க தெரியல. நல்ல ஸ்கூலுங்க, நல்ல டீச்சிங்க சேர்க்க தெரியுதா? நல்ல கம்பெனியில் வேலை, மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம். தூரங்க போக மாட்டேன், வீட்டில் உட்காருவோம். மற்றதுக்கெல்லாம் தூரம் பார்க்க மாட்டோம். எதுக்கு தான் தூரம் பார்க்குறோம்? ஆலயத்து தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு. சபையே, பயத்துடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து ஆராதித்தால் இந்த பாண்டிச்சேரி மாத்திரமல்ல, இந்தியாலேயே சகல ஜாதிகளிலே தேவன் உன்னை மேன்மையாக ஆசீர்வாதமாக வைப்பார். அதுதான் சாஸ்திரிகள் செய்ய. முதல்ல என்ன வச்சாங்க? பொன்னை வைத்தார்கள். இரண்டாவது என்ன வைத்தார்கள்? தூப வர்க்கம். தூப வர்க்கம் எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் தூபவர்க்கத்தின் புகையானது எழும்பிற்று. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூப வர்க்கமாய் தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. இரண்டாவது நாம் படைக்க வேண்டிய காணிக்கை இரண்டாவது என்ன தெரியுமா? ஜெபம்ங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இன்றியமையாதது எது தெரியுமா? ஜெபம். இன்னைக்கு கிறிஸ்துவருடைய ஜெபம் என்று சொன்னாலே கூட்டம் முடிந்து ஊழியக்காரர்கிட்ட போய் தலையை கொடுத்து ஜெபிப்பதையே ஜெபமாய் வைத்திருக்கிறார்கள். நான் தப்புன்னு சொல்லவில்லை. அதை விட எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? நேரடி தொடர்போடு கூட இருந்தால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஆண்டவர் எம்எல்ஏவோ எம்பியோ மினிஸ்டரோ தாசில்தாரோ ஆர்டிஓ ஆபீசரோ அல்ல, புரோக்கர் மூலமாய் வருவதற்கு. நேரடியாய் நாம் தேவனை 24/7 அவரோடு நாம் கான்டாக்ட் பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மீடியேட்டரே தேவையில்லைங்க. நேரடியாய் ஆண்டோட்ட அவர் எதிர்பார்க்கிறாருங்க. என் பிள்ளை என்னோட கூட பேசுவானா? பெற்றார்களே அமர்ந்திருக்கிறீங்க, உங்க பொண்ணோ உங்க பையனோ ஒரு 10 நாள் உங்களோட பேசவில்லை என்று சொன்னால் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அப்பாடா ஒழிஞ்சுடா போட்டு விட்டுருவீங்களா? வேதனையா இருக்கும். ஆண்டவர் என்னோடு கூட என் மகள் பேச மாட்டாளா என்று அவர் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லை தெரியுமா? ஜெபம் இல்லை. கேட்டா என்ன சொல்லிடுறோம்? கூலா நேரம் இல்லை. நேரம் உண்மையாவா இல்லை? நல்ல நேரம் இருக்குங்க. ஆனா பேசதான் இன்னைக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை. தயவு செய்து சபையை இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து உங்களுடைய ஆராதனை பயத்துடனே கீழ்ப்படியுடனே தேவனை துதியுங்கள், தேவனை தொழுது கொள்ளுங்கள். தயவு செய்து ஜெபம் என்பது கடமை அல்ல. நல்லா கவனிக்கணும், கடமை அல்ல. ஜெபம் என் வாழ்க்கையாய் மாற வேண்டும். ஜெபம் என் உயிராய் மாற வேண்டும், என் மூச்சாய் மாற வேண்டும். அதான் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு, காயினை பார்த்து வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர் கர்த்தர், காயினே ஆபேலை என்ன செய்தாய்? உன் சகோதரிய
ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்ப எது கூப்பிடுது ஆண்டவரை? ரத்தம். மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? அப்ப அவன் உயிரை செத்த பிற்பாடு கூட ஆண்டவர் எனக்கு என்ன செய்யுது? கூப்பிடுதுன்னா அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் எவ்வளவாய் ஜெபித்து இருப்பான். ஆபேல் மரித்தும் இன்றும் என்ன செய்கிறான்? பேசப்படுகிறான். அவன் ரத்தம் கூப்பிடுதுங்க. இது ஈக்குவலாக பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டதை பார்க்கலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானதை பேசுகிறது அதிகம் நிச்சயம் அல்லவான்னு கேட்குது. அப்போ ஆபேலின் ரத்தம் எப்படி பேசுதோ, இயேசுவின் ரத்தம் எப்படி பேசுதோ, அப்படியே போல யாருடைய ரத்தம் பேசுது? ஆபேலின் ரத்தம் பேசு. காரணம் தெரியுமா? அவன் வாழ்க்கை என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம். இதை நீ செய்ய செய்ய தேவனுக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கை, பைசா கொடுக்கிற காணிக்கையை விட விலையேற பெற்றது. தயவு செய்து நம்முடைய இந்த நாள்ல அது சொன்னாங்க, இன்னும் 3 நாள், கடைசி 3 நாள் என்ன இருக்கு? 3 நாள் காலையிலும் மாலையிலும் ஜெபம் இருக்கு. தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். தேவனோடு நேரடியாக பேசுங்கள். இங்க வந்துட்டா மாத்திரம் போதாது. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல தனிப்பட்ட ஜெபம் இருக்கணும். குடும்ப ஜெபம் இருந்தால் அந்த வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு அநேக குடும்பத்துல தனி ஜெபமும் இல்லை, குடும்ப ஜெபமும் இல்லை. இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து நம்ம நாம் மாற்றிக்கொள்வோம். தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில் உயிர் மூச்சு எது? ஜெபம். அது அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை மாற மாற மாற, ஜெப வாழ்க்கையில நான் மாற மாற என்னுடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்டிமசி, தனிப்பட்ட நீங்க என்ன பேசணும், என்ன நீங்க ஆண்டவர்ட்ட உங்க மனதில் இருக்கிறது அப்படியே பேசலாம். அதை கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கேட்டுட்டு போற தேவன் மாத்திரமல்ல, கேட்டதுக்கு பதில் கொடுக்கும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு காலைல எந்திரிச்சு என் பையன் என் கூட ஒன்றும் பேசலையே, என் பொண்ணு ஒன்றும் பேசலையே, பல மாதமா பேசலையே. கிறிஸ்துமஸ் இந்த நல்ல நாளிலே இந்த சாஸ்திரிகள் படைத்த காணிக்கையாகிய 2ஆவதை நாமும் தேவனுக்கு படைக்க ஆயத்தமாக இருப்போம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 3ஆவது என்ன படைத்தார்கள்? வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொண்ணு இல்லாம பெண்ணும், ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளைப்போளை தைலத்தினாலும் 6 மாதம் கொஞ்சம் இருமா, தம்பி படிக்கிறார்ல, கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். ஏன் போட்டி நீயா நானா? இங்கே விஜய் டிவி அது வாசி தம்பி. போதும். வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் 6 மாதம் 6 மாதம் அந்த பெண்ணை என்ன செய்தார்களாம்? சுத்திகரிப்பு செய்தார்கள். கொஞ்சம் யோசிக்கணும். உலக பிரகாரமான ராஜா தனக்கு மனைவியாய் வரப்போகிறவளை 1 வருஷம் ஃபுல்லா உட்கார வச்சு என்ன செஞ்சான் தெரியுமா? சாங்டிஃபிகேஷன் பண்றான். அவன் சாதாரண என்னை போல உங்களை போல சாதாரண ராஜா தான், மனுஷன் தான். ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, யூதருக்கு ராஜா, எங்கே பிறந்திருக்கார்? அந்த ராஜா மறுபடியும் வரப்போகிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினதோ, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று உரைக்கப்பட்டது எப்படி நிறைவேறினதோ, அதே போல இயேசுவும் மறுபடியும் வரப்போ. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் வருகிறவர் மணவாளனாக வருகிறார். சபை நாமெல்லாம் யாரா இருக்கிறோம்? மணவாட்டியாக இருக்கிறோம். உலக பிரகாரமான ராஜாவே தனக்கு மனைவியை 1 வருஷம் சுத்திகரிக்க கூடும் என்று சொன்னால் நாம் எவ்வளவாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? மகா பரிசுத்தம் உள்ள தேவன். மோசே பாடினான் பாருங்க, யாத்திராகமம் 15, கர்த்தாவே தேவரில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர் ஐயா, மகத்துவம் உள்ளவர். அண்ணால் பாடினா, உம்மை போல பரிசுத்தம் உள்ள தேவன் உலகத்தில் வேற ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை.
எங்க அப்பா காலேஜ்ல சொல்லுவாரு, மொத்தம் எத்தனை தெய்வமா? 3333 கோடி தேவர்கள். ஆனால் பரிசுத்தம் என்று சொல்வதற்கு அதுல ஒண்ணு கூட கிடையாது. பரிசுத்தம் என்று சொல்வதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு பாத்திரவான் வேற உலகத்துல யாருமே கிடையாதுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே. அவரை நாம் மனம் முடிக்க போகிற மனவாளன் வரும்போது மனவாட்டியாய் திருச்சபை எப்படி இருக்க வேண்டும்? சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். இந்த 3 நாள் எதற்கு வச்சிருக்கிறார்கள் சொல்லுங்க? உங்க சபை தானே. கடந்த வருஷம் நான் 3 நாள் பேசினேன். இந்த வருஷம் ஆவியான சபைக்கு பேசுவார். எதற்காக வைக்கிறாங்க தெரியுமா? நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்மளுக்கு முதல்ல சபைக்கு மனவாட்டிக்கு நான் இன்னும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கணுங்க. அந்த தாகம் இருக்கணும். அவர்களை தேவன் இன்னும் பரிசுத்தமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நான் எந்த அளவுக்கு வாஞ்சியோடு விட்டு கொடுக்கிறேனோ, ஒப்பு கொடுக்கிறேனோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை இன்னும் என்ன செய்வார் தெரியுமா? பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். பரிசுத்தத்துக்கு ஒரு அளவை தேவன் வைக்கவில்லை. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாக இருக்கிறவன், செல்போனை நோண்டுறவன் இன்னும் நோண்டட்டும். 24 hours நோண்டட்டும். நீதி செய்கிறவன், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம். நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு 1 மில்லிமீட்டர் நாம் பரிசுத்தத்தில் வளர 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 வந்தோம் வச்சுங்களேன். அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாய் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நமக்குள்ள அந்த வாஞ்சை வந்து என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த விஷயத்துல தவறிட்டேன், என்னை மன்னியும், என்னை சுத்தம் செய்யும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. பரிசுத்தம் என்பது ஒரே நாள்ல ஒரே ராத்திரில நடக்கக்கூடிய மேஜிக் அல்ல. பவுல் சொல்லுகிறான், புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அனுபவம். நாளுக்கு நாள், டே பை டே, டே பை டே, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தேவ பரிசுத்தல வளர 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 அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே தேவன் நம்மை மாற்றுவார். அந்த தாகம் வரணும், நம்ம விட்டு கொடுக்கணும். ஒரு வாட்டி செஞ்சிட்டோம், நாளைக்கு மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணாம பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம அப்படியே விட்டு கொடுத்து சரி பண்ணி வர 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 நாள் ஒன்று வரும்போது நம்மை தேவன் அவரை போலவே மாற்றுவார். அதற்கு தான் சபையிலே கர்த்தர் உங்களை வைத்து, இங்க என்ன சபையில் இங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? சபையில் என்ன உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க தெரியுங்களா? மற்ற சபையில், இந்த சபையில் எத்தனை பண்ணுவாங்க? நீங்கள் மனவாட்டியாய் மாறணும். ஆண்டவர் வருகையில் நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வாழ்க்கை மாறணும், ஜீவன் மாறணும். பரிசுத்தம் என்பது வெளியில காட்டக்கூடிய காட்சி அல்ல. அது யார் வேணா காட்டலாம். எம்எல்ஏ எம்பி கொள்ளையா கோடி கோடியா கொள்ளை அடிச்சு வந்தவங்க கூட ஒயிட் அண்ட் ஒயிட்ல அழகா சுத்துறோம். அது இல்லை. பரிசுத்தம் என்பது வெளியில அல்ல. எங்க இருக்கு தெரியுமா? உள்ள இருக்கு. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்கள். மாயக்காரராகிய வேதபாரரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க. ஏன்னா இன்னும் எடுக்கல, நீங்க மத்திய எடுக்கலையா? 23, 25 மத்திய 23. இல்லம்மா, நீ தப்பா வாசி. மாயக்கார ஐயோ, கொள்ளையினாலும், அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க. கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, முதல்ல சுத்தமாக்கணுமா? உட்புறத்தை. வெளி பாத்திரத்தை, இந்த பாத்திரத்தை வெளியே முக்கியம் இல்லை. எது முதல்ல முக்கியம்? உட்புறம். வெளியே எல்லாம் வெள்ளையும் சொல்லியுமா இருந்துட்டு உள்ளுக்குள்ள அநீதத்தினாலும் கொள்ளையினாலும் அசுத்தத்தினாலும் இருப்போம் என்று சொன்னால் அது பரிசுத்தம் அல்ல. அது தொடர்ந்து வாசிங்க வீட்டில் போய். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. அப்போ கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும் கல்லறைக்குள்ள? மரித்தவருடைய எலும்புங்க இருக்குது இல்லையோ, நாத்தம் இருக்கும் உள்ள. உள்ள நாற்றம், உள்ள அசுத்தம், உள்ள அநீதி. ஆனா வெளியில பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், இது இல்ல. உள்ள இருக்கணுங்க. அதான் ஆண்டவர் முதலாவது பாத்திரத்தின்
உட்புறத்தை சுத்தமாக்கு. அங்க செய், வெளியில ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிடும். அதான் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். டே பை டே, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புதுசாக வெளியும் புதுசாகும். இயேசு வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாவே மாறி விடுவோம். உலக பிரகாரம் ராஜா ஒரு வருஷம் அந்த பொண்ணை வச்சு சுத்திகரிக்கிறான்னு சொன்னா, ராஜாதிராஜ கர்த்தர் வரும்போது அவர் வருகிற வரைக்கும் நானும் நீங்களும் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனவாட்டியை ஆண்டவர் தன்னோடு கூட என்ன செய்வாரு? எடுத்துக்கொள்வார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கு? கொஞ்சம் பேர் தான் இருக்கு. ஒரே காரியத்தை சொல்லி முடிச்சார். அதுக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரே சம்பந்தம், எல்லாம் ஒண்ணுதான். ஆபிரகாம் தொழுது கொள்ளும் போது தேவன் என்ன பார்த்தாரு? சும்மா பயம் இல்லமா. சில பேருக்கு நாயை பார்த்தா பயம், மாட்டை பார்த்தா பயம், கற்பம்பூச்சியை பார்த்தா பயம். அந்த பயம் இல்லை. என்ன பயம்? தேவ. நமக்கு அதுக்கெல்லாம் பயப்படுவோம். யாருக்கு பயப்பட மாட்டோம்? தேவனுக்கு பயப்பட மாட்டோம். தேவ பயம், தேவ பயம். அது ஒண்ணு இருந்ததுன்னா என் வாழ்க்கை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும். நான் விரும்பினாலும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு மனிதனுக்குள் தேவ பயம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள என்ன தெரியுமா வரும்? பரிசுத்தம் வரும். நான் சொல்ல பைபிள் சொல்லுது, பவுல் சொல்லுகிறான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான அசுசி நீங்க, எல்லா அசுசியும் அசுத்தமும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு கூட என்ன செய்யணுமா? பூரணப்படுத்த கடவோம். என்ன வார்த்தை பாருங்களேன். பரிசுத்தமாக்குதலை எப்படி பூரணப்படுத்தணுமா? தேவ. அந்த பயம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள என்ன தெரியுமா வரும்? பரிசுத்தம் வரும். நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை செய்கிறோம், அநேக காரியங்களை நாம் மறைக்கிறோம். எதனால? என்ன இல்லை உடம்புல? தேவ பயம் இல்லை. அது இருந்தால் நம்ம அப்படி செய்ய மாட்டோம். ஒண்ணுல உங்க கையில வச்சுக்க செல்போனுக்குள்ள எவ்வளவு காரியத்தை நீங்க மறைச்சு வச்சிருக்கிறீங்க, எத்தனை லாக் போட்டு வச்சிருக்கிறீங்க. ஏன்? உங்களுக்கே தெரியும் அது அசுத்தம், உங்களுக்கே தெரியும் அது தவறு. ஆனா எவ்வளோ லாக்கு போட்டு மூடி வச்சாலும், உங்க அப்பா அம்மானால திறக்க முடியலனாலும், அதுல இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் என் தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு பயம் இருந்தால் பரிசுத்தம் வரும்யா. ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் வரும். இங்க உட்காந்துருக்கவங்க எல்லாரையும் ஏமாத்திடலாம். மனைவி கணவனை ஏமாத்தலாம், கணவன் மனைவி ஏமாத்தலாம், பிள்ளைங்க அப்பா அம்மா ஈஸியா ஏமாத்தலாம், ஏமாத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்க அத்தனை பேரும் சேர்ந்து பாஸ்டரையும் ஏமாத்திடலாம். ஆனா என் தேவனை ஒருவரும் ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. ஏதோ வனாந்தரத்தில் அலைந்து திரியும் போது மாத்திரம் கர்த்தர் என்னை காண்கிறார் என்று ஆகார் சொன்னதான் நினைக்காதீங்க. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் கர்த்தர் பார்க்கிறார். நான் சமுத்திரத்தின் கடையாந்தரத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறீர். நான் ஆழத்துல போய் படுக்கை போட்டாலும் உன் மறைவான எங்க போவேன்? கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நோக்கமா இருக்கிறதையா. நீ நல்லது செய்யும் போதும் கர்த்தர் பார்க்கிறார், நீ சேட்டை செய்யறதையும் கர்த்தர் பார்க்கிறார். ஏன் அது செய்யறது தெரியுமா? ஒரே காரணம், திருப்பி சொல்லி முடிச்சிடுறேன். என்ன இல்லை உடம்பு உள்ளத்துல? பயம். என்னை காண்கிற ஒருத்தர் இருக்கான்னு பயம் இல்லைங்க, பயம் இல்லை. இப்போ நீங்கள் போறீங்க ரோட்டில், 2 ஃப்ரெண்ட்ஸு தான் அச்சா ஆமாச்சா சிரிச்சின்னு ஊஹா பேசினே போறீங்க. பின்னால் பார்த்தா பாஸ்ட் நடந்து வர்றார். என்ன செய்வீங்க? அவர் வந்தால் எனக்கு என்ன, அப்போ தான் அப்பயும் அப்படி தான் போவேன் அப்படி இருப்பீங்களோ? நான் ஸ்ரீலங்கா போயிருந்தபோது ஒரு பாஸ்டர் சொன்னார். நாங்கள் போயிருந்தோம், 2 பேரும் தான் ஒரு வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டில் போகும்போது ஒரு சீரியல் டிவியில் ஓடுது. இப்போ உங்கள் வீட்டில் ஓடிச்சுன்னா பாஸ்டர் வந்தால் நான் விசுவாசிக்கிறேன் டக்குன்னு என்ன செய்வீங்க? ஆஃப் பண்ணுவீங்க. ஆனால் பார்க்குறீங்கன்னு தெரியுது, இதுலேருந்து ஆஃப் பண்ணுறீங்கன்னு தெரிந்தால் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அந்த வீட்டுக்கு போனால் பாஸ்டர் உட்காருங்க 2 நிமிஷம் முடிஞ்சிடும். அட பாவீங்களா, பாஸ்டருக்கே உட்காருங்க பாஸ்டர் 5 நிமிஷம் முடிய போகுது, முக்கியமான சீன் உட்காருங்க பார்த்துடும். எங்களையும் உட்காந்து பார்க்க சொல்கிறாங்க. நிலைமை எப்படி இருக்கு பாருங்க.
உடம்புல என்ன இல்லை? தயவு செய்து சபையே, நீங்க எதில் வளர்றீங்களோ வளரலையோ, தேவ பயத்துல வளருங்கள். உங்கள் ஆராதனை கர்த்தர் பிரியப்படுவார். தேவ பயத்திலே வளர்ந்து அவரோடு கூட பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பயத்தோடு கூட உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாய் மனமாட்டியாய் மாறுங்கள். இயேசு பிறந்ததின் நோக்கம் நம் மூலமாய் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக. ஏதோ அவர் பிறந்தார், எதுக்கு தெரியுமா? நாம் ஒருவரும் என்ன செய்யப்படக்கூடாது? கைவிடப்படக்கூடாது. நாம் அத்தனை பேரும் இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை பாடுகளை பட்டவர். அதுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாய் நம் வாழ்க்கை நாம் என்ன செய்து கொள்வோம்? மாற்றிக்கொள்வோம். கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம் நம்ம வேத வசனத்துக்கு முன்பதை நிறுத்தி பார்ப்போம். கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி, பணம் கொடுக்கிற காணிக்கையை விட இந்த காணிக்கையை நாம் செலுத்த கற்றுக்கொள்வோம். இந்த காணிக்கையை செலுத்த கற்றுக்கொள்வோம். நம்மளே நாமே கேள்வி கேட்போம். நமக்கு எப்பவும் மற்றவங்களை கேள்வி கேட்டு தான் பழக்கம். ஒரு நிமிஷம் நாமே கேள்வி கேட்போம். ஒரு நிமிஷம் கேள்வி தம்பி, கண்ணு மூடுங்க. இது விளையாடுற இடம் இல்லை, சபை. கண்ணை மூடுங்க. எல்லாம் கேளுங்க. உங்களையே நீங்க கேளுங்க. உங்களையே நீங்க பார்த்து கேள்வி கேளுங்க. ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன்? கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது உண்மைதான். இயேசுவும் என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சாஸ்திரிகள் படைத்த காணிக்கையை நான் படைக்கிற ஜீவியம் ஜீவிக்கிறேனா? இல்லை பணத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லைங்க, நம்மையே கொடுக்கணும். இயேசு நமக்காக தண்ணியே கொடுத்தார் அல்லவா? தன் ஜீவனை கொடுத்தார் அல்லவா? ரத்தத்தை எல்லாம் கொடுத்தார் அல்லவா? நாம் என்ன கொடுக்கிறோம்? நாம் என்ன கொடுக்கிறோம்? நாம் என்ன கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு நல்ல துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகளை கொடுப்போம். தொழுது கொள்வோம். அகெயின் அண்ட் அகெயின் வருது. நமக்கு வேலை பரலோகத்தில் போனால் ஒரே வேலை தான், தேவனை தொழுது கொள்ளுகிற வேலை, ஆராதிக்கிற வேலை. அது இங்கிருந்தே நாம் சரியா செய்ய பழகி கொள்ளும் போது அங்க பிரவேசிக்கவும் முடியும், அங்க நாம் தேவனை தொழுது கொள்ளவும் முடியும். அப்படி ஆராதனை எப்படி இருக்கு? பயம் இருக்கா? ஆராதனைக்கு வருகிற விதத்திலே பயம் இருக்கா? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆராதிக்கிற ஆராதனை இருக்கா? இல்ல வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கிறதா? அது ஆராதனை அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், அது ஆராதனை அல்ல. தேவ பயத்தோடு கூட. ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டர் மேல் கையை போடாத, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்து கொண்டேன். இது ஆராதனை பார்த்தார். நீ கீழ்ப்படுகிறதை கர்த்தர் பார்த்தார். தயவு செய்து நம் ஆராதனையிலே, உங்க வீட்டில் இருக்கிற ஜப நேரமா இருக்கட்டும், உங்க வீட்டில் துதி ஸ்தோத்திர நேரமா இருந்தாலும் அதிலையும் தேவ பயம். சபைக்கு வரும்போதும் தேவ பயம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் அந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சும்மா போன்ல அவங்கிட்ட இவங்கிட்ட இவகிட்ட அவகிட்ட பேசி பேசி நேரத்தை செலவு செய்வதை விட்டுவிட்டு ஆண்டவரோடு கூட மாத்திரம் பேசுங்கம்மா. ஐயா, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் கூட மாத்திரம் பேசு. நீ பஸ்ல டிராவல் பண்ணும்போது பேசலாம், ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது பேசலாம், சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது பேசலாம், நடக்கும்போது பேசலாம். எப்போ நீ பேச, இடைவிடாமல் ஜெபம் பண்ண, அதான் அர்த்தம். உனக்கு சும்மா இருக்கும் போதெல்லாம் அவரோடு கூட பேசிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் என் தேவன் தலைக்கீழ மாற்றுவார். ஐயா, இந்த உலகத்தான ஒரு பதவியில இருக்கிறவன் நம்ம பேச போன நேரம் இல்லை நீ அப்புறமான்னு சொல்லுவான். ஆனா என் ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோது சொல்லவே மாட்டாரு. எப்பொழுதும் உன்னோடு என்னோடு பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தயவு செய்து அந்த தூப வர்க்கத்தை அவருக்கு தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்தக்கூடிய பிள்ளையாய மாறுவோம். நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். ஆண்டவரே, மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறீர். நான் கடைசி நேரம் அல்ல, மணி அல்ல, வினாடிகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எனி மூமெண்ட் எனிதிங் வில் பி ஹேப்பன். நம்மை சந்திக்கணுமே. கிறிஸ்துவ பேர் வச்சதுனால சந்திக்க முடியாது, சபைக்கு போவதனால் சந்திக்க முடியாது. நான் என்னை இன்னும் சுத்திகரித்துக் கொண்டு என் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் இன்னும் புதிதாக்கும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே நீ பிறந்ததின் நோக்கமாகிய நீ மறுபடியும் வந்து என்னை கொண்டு போக போகிறீரே, அதற்கு நான் பாத்திரமாய் மாறுவதற்கு நீ வந்தது நோக்கமே நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நாங்கள் எல்லாரும் பரத்துக்கு வர வேண்டும் என்ற நித்தியத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் வந்தீங்க. அதை உணர்ந்தவர்களாய்
எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எனக்கு உலகத்தில் வேற எந்த தெய்வம் வேண்டாம் ஆண்டவரே. ஒன்றான மெய் தெய்வமாக்கி நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. நீர் ஒருவர் தான் எனக்கு ஜீவன் கொடுத்தீர். நீர் ஒருவர் தான் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர். உன்னால் மாத்திரம்தான் முடியும். ஆகையினால என்னை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறேன். என் உள்ளத்தில் பிறந்து, என் வாழ்க்கையில பிறந்து, என் குடும்பத்திலே பிறந்து, என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை